இளையபெருமாள் கமிட்டிக்கு தலைவராக இருந்த இளையபெருமாள் 80களில் தலைவராக இருந்தார். அதற்கு பிறகு ஒரு 40 ஆண்டுகளாகி ஒரு அட்டவணை பிரிவை சேர்ந்த ஒருத்தர் காங்கிரஸுக்கு தலைவராகல. காமராஜ் காலத்தில் கக்கன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராக இருந்தார்னு சொல்லும்போது ரொம்ப நாள் கேப் ஆனும்போது அதை இவர் செல்வ பெருந்தகை அதை டிமாண்ட் பண்ணும்போது செல்வத்த பெருந்தகை அந்த இடத்த பெற்றிருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சியில் எந்த சீனியர் பெருசாக உழைக்கிறாங்க? அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ராகுல் காந்திக்கு ஒரு இமேஜ் இருக்குது. கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு வருது, தலித் ஓட்டுகளும் கொஞ்சம் இருக்குது. அதுலேயும் தேவேந்திரகுல வேளாளர் ஓட்டு இப்போ பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. பரையர் ஓட்டுக்கும் நாம் தமிழர் சீமான் குறி வைக்கிறாரு. ஆதி தமிழர் வெல்லாது, மீதி தமிழர் வெல்ல முடியாது. பொது தொகுதியில் ஆதி தமிழர், ரெட்டைமலை சீனிவாசன், பொட்டா போடு அல்லது ஓட்டு எனக்கு தீட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி ஒரு களத்தை உருவாக்கும் போது இன்னைக்கு பரையர் ஒருத்தரை தலைவராக போட வேண்டிய நிர்பந்தமும் காங்கிரஸுக்கு வருது. கூட்டணி வெற்றிக்கு திமுகவுக்கு காங்கிரஸும் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கிற அடிப்படையில் செல்வ பெருந்தகையை போட்டிருக்காங்க. இவர் அண்ணன் அழகிரியை நீக்கிக்கிட்டு இவர் கார்த்திக் சிதம்பரத்தை போடாமல் செல்வ பெருந்தகையை போட்டது எம்போன்றவர்கள்லாம் நேர்மறை சமநீதி அடிப்படையில் வரவேற்பு. ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் பண்ணக்கூடியவருக்கு இந்த விவசாய சின்னத்தை கொடுத்து எலெக்ஷன் கமிஷன் சீமானுக்கு அநீதி ஏற்பட்டால் அதுவே சீமானுக்கு மிகப்பெரிய பூஸ்ட் ஆயிரும். இப்போ என்ஐஏ ரெய்டு கூட அவருக்கு ஒரு பூஸ்ட் தான். அந்த சிம்பலும் முடக்கப்பட்டால் அவருக்கு கொடுக்கலன்னா அது மிகப்பெரிய பூஸ்ட் ஆயிரும். பாராளுமன்றத்துக்கான ஒரு இஷ்யூவை அண்ணன் வைகோ எடுக்கல. பாராளுமன்ற தேர்தலில் தான் முத துணிச்சலாக வந்தார் டாக்டர் ஐயா. ஆனால் விஜய்க்கு அந்த துணிச்சல் இல்லை. டாக்டர் ஐயாவுக்கு துணிச்சல் விஜய்க்கு இல்லை. சீமான் என்ன முடிவு எடுக்கிறார்னா காவிரி, கச்சைத்தீவு, முல்லைப்பெரியார் இந்த மாதிரிப்பட்ட பல இஷ்யூகளை எடுத்து காமராஜ் தேவிகுளம் மீர்மேடை கொடுத்தது இந்தியரா கொடுத்தது தவறுங்கிறாரு. நீங்க ஏன் தமிழர் நலனை தலைமை அக்கறை இல்லாத பாஜக காங்கிரஸுக்கு வாக்களிக்கிறீங்க? பாஜக காங்கிரஸ் இந்த மண்ணுக்கு தேவையில்லை. இதை திமுக காங்கிரஸ் தொண்டர்கள் உணருங்க. எம்ஜிஆர் பண்ண தவறு, ஜெயலலிதா பண்ண தவறு, முத்தமிழறிஞர் கலைஞர் பண்ண தவறு, புரட்சி தலைவர் பண்ண தவறு, புரட்சி தலைவி பண்ண தவறுன்னு அந்த மறைந்து போன அந்த தலைவரின் தவறுகளே எடுத்து ஒரு பெரிய இஷ்யூ எடுக்கிறாரு. குக்கு செய்தி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ராஜா. அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் ராஜா. தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திடீர்னு மாத்திருக்காங்க சார். திரு செல்வ பெருந்தகை இருக்காரு. இது சிறுபான்மையர் ஓட்டு வாங்குறதுக்காக இதை மாற்றப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சலசலப்பும் வருது. இதை எப்படி சார் பாக்குறீங்க? மரதம் சந்திரசேகர், இளையபெருமாள் இவங்க காலத்துக்கு பிறகு தலித் தலைவர்கள் யாரும் காங்கிரஸில் தலைவராக வரல. மரதம் சந்திரசேகர் அம்மையார் வரும்போது பெரிய அளவுக்குள்ள கேடி கோசல்ராமெல்லாம் நெஹ்ருக்கு பிஏவாக இருந்தவரெல்லாம் எங்கள் மாவட்டங்களில் பெரிய அளவில் அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருப்பார். அதுபோல் இளையபெருமாள் வந்தவர் இளையபெருமாள் கமிட்டின்னு அம்பேத்கர் சட்ட கான்ஸ்டியூஷனை வடிவமைச்சார்னால் கூட இளையபெருமாள் கமிட்டிங்கிறது அந்த சிவில் ரைட்ஸ், அந்த மனித உரிமை மீறல் இதுக்கெல்லாம் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்குது இல்லையா? மோடியெல்லாம் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணார் இல்லையா? இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸு அதில் எஸ்சி/எஸ்டி மக்களோட அந்த உரிமைகளை நிலைநாட்டின ஒரு இளையபெருமாள் கமிட்டிக்கு தலைவராக இருந்த இளையபெருமாள் 80களில் தலைவராக இருந்தார். அதற்கு பிறகு ஒரு 40 ஆண்டுகளாகி ஒரு அட்டவணை பிரிவை சேர்ந்த ஒருத்தர் காங்கிரஸுக்கு தலைவராகல. காமராஜ் காலத்தில் கக்கன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராக இருந்தார்னு சொல்லும்போது ரொம்ப நாள் கேப் ஆனும்போது அதை இவர் செல்வ பெருந்தகை அதை டிமாண்ட் பண்ணும்போது செல்வத்த பெருந்தகை அந்த இடத்த பெற்றிருக்கிறாரு. இதில் நான் அழகிரி அவர்களை நீக்கிக்கிட்டு கார்த்திக் சிதம்பரம் வரும்போது நான் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சேன். தமிழகம் முழுவதும் பரவலாக வாழக்கூடிய யாதவ சமுதாயத்தை சேர்ந்த அழகிரியை நீக்கிக்கிட்டு நீங்கள் கார்த்திக் சிதம்பரத்தை தலைவராக போடுவீங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கக்கூடிய காங்கிரஸ் நல்லா வழங்கிடும்னு பேசிகிட்டு இருந்தேன். பட் இது கொஞ்சம் நல்ல முயற்சி தான். அழகிரி திருநாக்கர சொன்ன 2019 மக்களவைத் தேர்தல் காலகட்டத்தில் மாற்றப்பட்டார். மாற்றிருக்கக்கூடாது என்றாலும் கட்சி தலைமை மாற்றுறது முடிவு எடுக்கிறாங்க. அவர் தான் தினகரனையும் ரஜினிகாந்தையும் காட்டி 10 சீட்டு வாங்கி கொடுத்தாரு. அது அன்னைக்குள்ள காலகட்டம். அதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த அலையன்ஸு செட் ஆகிட்டு அந்த செட் ஆனதுக்கு தக்கன அழகிரி நல்லாவே போனார். இன்னும் அழகிரியை விட இந்த அலையன்ஸு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகக்கூடிய அளவுக்கான ஒரு தலைவர் தான் இவர் செல்வ பெருந்தகை. ஒரு வேளையில்
கார்த்திக் சிதம்பரத்தை போட்டு அந்த அலையன்ஸ் சபடேஜ் பண்ண மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாரு. அன்னைக்கும் கார்த்திக் சிதம்பரம் இந்தியா கூட்டணி 39 தேதி ஜெயிக்குங்கிற மாதிரி இந்த ஓடுற வெள்ளத்தில் ஓடினாதான் கரையேற முடியும், எதிர்நீச்சல் போட்டால் மாட்டிக்கிடுவோங்கிற அந்த உணர்வுக்கு கார்த்திக் சிதம்பரம் வந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனிவே சமூக நீதி அடிப்படையில் நம்ம பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் யார் பண்ணாலும் நம்ம அதை வரவேற்கக்கூடியவங்க. பெரு செல்வத்து பிறந்தவே நம்ம நண்பர் தான், வரவேற்கிறோம் நாம் அதை. மூத்த சீனியர் ஆட்கள்லாம் இதை எப்படிங்க ஐயா பார்ப்பாங்க? காங்கிரஸ் கட்சியிலே சீனியர் ஆட்கள்லாம் இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியில் எந்த சீனியர் பெருசாக உழைக்கிறாங்க? அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ராகுல் காந்திக்கு ஒரு இமேஜ் இருக்குது, கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு வருது, தலித் ஓட்டுகளும் கொஞ்சம் இருக்குது, அதுலேயும் தேவேந்திர குல வேளாளர் ஓட்டு இப்போ வந்து பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. பரையர் ஓட்டுக்கும் நாம் தமிழர் சீமான் குறி வைக்கிறாரு. ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாது, பொது தொகுதியில் ஆதி தமிழர், ரெட்டைமலை சீனிவாசன் போட்டா போடு அல்லது ஓட்டு எனக்கு தீட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி ஒரு களத்தை உருவாக்கும் போது வந்து இன்னைக்கு பரையர் ஒருத்தரை வந்து தலைவராக போட வேண்டிய நிர்பந்தமும் காங்கிரஸுக்கு வருது. கூட்டணி வெற்றிக்கு அதை செய்து கொடுக்க வேண்டிய ஒரு கம்பல்ஷன் அவங்களுக்கு இருக்குது. ஒரு 13-14% உள்ள ஒரு கம்யூனிட்டி, இன்டலெக்சுவல் கம்யூனிட்டி, பொலிட்டிக்கல் அவேர்னஸ் உள்ள கம்யூனிட்டி காங்கிரஸ் கட்சிக்கு பேக்கிங் கம்யூனிட்டியாக இருந்திருக்காங்க காமராஜ் காலத்தில். அது பிறகும் இந்திரா காந்தி அம்மையார் வந்து மரண சந்திரசேகர், இளைய பெருமாள் போன்றவங்களெல்லாம் இந்திரா காந்தி அம்மையாரும் என்டர்டெயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த கம்யூனிட்டிக்குள்ளே இருந்து ஒரு ரெப்ரசன்டேஷன்னா காங்கிரஸ் கலாச்சாரப்படி அம்பேத்கரைட்டாஸ் இருக்கக்கூடிய அட்டவணை பிரிவு பரையர் சமூக மக்கள் வந்து காங்கிரஸையும் ஓரளவு ஏற்றுக்கிறாங்கன்னு சொல்லும்போது வந்து இவங்களும் இந்துத்துவ தலித்துகளாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடாதுங்கிற அடிப்படையிலும் தமிழ் தேசியத்தில் அவங்க கரைஞ்சி போகும்போது சீமான் அவங்கள ஒன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதானே அடிக்க சொன்னலான்னு சொல்லி அவர் அந்த வாக்காளர்களை சீமான் கவர்றதுக்கான முயற்சிகளை ஈடுபடும் போது 53% பெற்ற அந்த அணி வந்து திமுகவுக்கு காங்கிரஸும் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கிற அடிப்படையில் செல்வ பிறந்தகையை போட்டிருக்காங்க. இவர் அண்ணன் அழகிரியை நீக்கிக்கிட்டு இவர் கார்த்திக் சிதம்பரத்தை போடாமல் செல்வ பிறந்தையை போட்டது போன்றவர்கள்லாம் நேர்மறை சமூக நீதி அடிப்படையில் வரவேற்கிறோம் தம்பி. நாம் தமிழர் கட்சி செந்தமிழ் சீமான் வந்து சமீபத்தில் வந்து சொல்லியிருக்காரு என்ஐஏ சோதனை, அதற்கு அடுத்தது வந்து இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி சின்னம் கரும்பு சின்னத்தை வந்து முடக்கியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி ஐயா பார்க்குறீங்க? என்ஐஏ சோதனை அரசு அவங்களுக்குள்ள தரவுகளின் அடிப்படையில் நடக்குது. நான் சோதனை கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் ஒரு நேஷனல் மைண்டடாக இருக்கக்கூடியவன், அதை நான் சொல்ல மாட்டேன். பட் அரசியல் ரீதியாக அந்த என்ஐஏ சோதனை வர்றது சீமானுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தான் கொடுக்கும். அதை நான் உறுதியாக நம்புகிறேன். சின்னத்தையே வந்து முடக்கி இருக்கிறாங்க ஐயா, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சின்னம் முடக்கப்பட்டதான் நான் கருதல. சின்னம் மீண்டும் அவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இன்னொருத்தர் கிளைம் பண்ணக்கூடிய அவர் வந்து வீரா ரெட்டி கிளைம் பண்ணுறது வந்து அவர் எத்தனை தொகுதி போடுவாருங்கிறதே கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு நேஷனல் பார்ட்டியாட்டு அவர் தன்னோட ரெஜிஸ்ட்ரேஷனை கேட்டு பல ஸ்டேட்டில் போட்டார்னா எவ்வளவு வேட்பாளர் அவர் நிறுத்த போகிறாரு? அப்படியே ஒரு வேட்பாளர் நிறுத்த முடியாத ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் பண்ணக்கூடியவருக்கு இந்த விவசாய சின்னத்தை கொடுத்து எலெக்ஷன் கமிஷன் சீமானுக்கு அநீதி ஏற்பட்டால் அதுவே சீமானுக்கு மிகப்பெரிய பூஸ்ட் ஆயிரும். இப்போ என்ஐஏ ரெய்டு கூட அவருக்கு ஒரு பூஸ்ட் தான். அந்த சிம்பலும் முடக்கப்பட்டால் அவருக்கு கொடுக்கலன்னா அது மிகப்பெரிய பூஸ்ட் ஆயிரும். அது வந்து ரெஜிஸ்டர்டு பார்ட்டி தான், நான் மறுக்க வரல, தெளிவாக விஷயங்களை சொல்லக்கூடியவன் தான். பட் வெறும் ஃபேக் ரெஜிஸ்டர்டு பார்ட்டி ஒரு சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு கட்சிக்காக, கண்டெஸ்ட் பண்ணாத ஒரு கட்சிக்காக, கண்டெஸ்ட் பண்ணி 7% வாக்கெடுத்த ஒரு கட்சிக்கு கொடுக்காம அது இப்பவும் 39 யூனியன் டெரிட்டரியில் புதுச்சேரியில் 40 வேட்பாளர்களை போடக்கூடிய ஒரு கட்சி கொடுக்காம தேர்தல் ஆணையம் அதை மறுக்கும் என்றால் அது சீமானுக்கு பெரிய சிம்பதியாக இருக்கும். சிம்பல் எல்லாம் என்ன சிம்பல் கொடுத்தாலும், அந்த ஹெல்மெட் கொடுத்தா கூட போதும், அல்லது எரிபொருளை கொடுத்தா கூட போதும், என்ன சிம்பல் கொடுத்தாலும் அதை 24 மணி நேரத்தில் நாம் தமிழர் தம்பிகள் அந்த கெப்பாசிட்டியோட இருக்கிறாங்க. அந்த இளைஞர்களுக்கு பெரிய ஒரு திறமை இருக்குது. அவங்க கூட சீமான் 1 கோடி ஓட்டுன்னு சொல்லும்போது ஒவ்வொரு ஓட்டர்ஸும் ஒவ்வொரு புது இளைஞர்களும் தான் 1 ஓட்டு போடுறது மட்டும் இல்லை, 2 ஓட்டை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டியோட செயல்படணுங்கிறது தான் அவங்க இதில் பேசியிருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அந்த இதை வந்து பேனா, பென்சிலு, ஹெல்மெட்டு, என்ன ஒரு சிம்பல் அவங்களுக்கு கிடைச்சாலும் உடனே இது பண்ண முடியும். குக்கர் சின்னத்தில் ரெட்டலையும் உதயசூரியனையும் இவர் தினகரன் வீழ்த்தல, அப்போ சிம்பல் மேட்ரு ஆர்கேனாரில். ஸோ சிம்பல் ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது. பட் அவங்க சென்டிமெண்ட்டாக விவசாயி அந்த அவங்களோட இஷ்யூஸ் இந்த இதுக்குள்ளே கொஞ்சம் அவங்களுக்கு அந்த சென்டிமெண்ட்டாக ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. பட் சிம்பல் அவங்களுக்கு கிடைக்கலன்னா அதுவே அவங்களுக்கு ப்ளஸ் ஆகும், ஒரு பெரிய பூமை கொடுக்குங்கிறதான் என்னோட கருத்து. இன்னைக்கு குமுத ரிப்போர்ட்டர் கருத்து கணிப்பில் சீமானுக்கு வந்து பரவலாக 15% வாக்கு வருதுங்கிறது நான் பார்க்கும்போது நான் இதுவரை பேசினதை ஒரு ஊடகமும் என்டால்ஸ் பண்ணுது.
நான் இதுவரை பேசிட்டு வந்தேன். பாராளுமன்ற தேர்தலில் 5% ஓட்டு வித்தியாசம் வரும்னு சொல்றீங்களா ஐயா? பயணிச்சு வரணும்னு குமுத ரிப்போர்ட்டர் அந்த கருத்தை சொல்லியிருக்கு தம்பி. அது நான் பேசினதை என்டால்ஸ் பண்ணுது. பாராளுமன்ற தேர்தலில் தான் ஐயா மூப்பனார் இஷ்யூ எடுக்காம திணறினாரு. கேப்டன் விஜயகாந்த் நாங்கள் உழைக்க வந்திருக்கோங்கிறத மட்டும்தான் பேசினாரே தவிர பாராளுமன்றத்துக்கான ஒரு இஷ்யூவை எடுக்கல. அண்ணன் வைகோ வந்து ஒரு பெரிய கூட்டணி அமைச்சு 8% ஓட்டு எடுத்தாலும் கூட 96ல் பாராளுமன்றத்துக்கான ஒரு இஷ்யூவை அண்ணன் வைகோ எடுக்கல. பாராளுமன்ற தேர்தலில் தான் முத துணிச்சலாக வந்தார் டாக்டர் ஐயா. ஆனால் விஜய்க்கு அந்த துணிச்சல் இல்லை. டாக்டர் ஐயாவுக்கு துணிச்சல் விஜய்க்கு இல்லை. ஆனால் டாக்டர் ஐயா அன்னைக்கு பாராளுமன்றத்தில் தேசிய இஷ்யூ ஒன்றும் எடுக்கல, லோக்கல் இஷ்யூவை தான் எடுத்தார். 89ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் வந்து வட தமிழகத்தில் 18% ஓட்டு எடுத்தார். அது வர்றதுக்கு முன்னாடி போல் பாய்காட் பண்ணார். இன்னைக்கு நடிகர்கள் எல்லாம் அரசியலுக்கு வரக்கூடிய அளவு எவ்வளவு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. தவறான ஆலோசகர்களால் தவறான வியூகம் எடுத்து நடிகர்களோட அரசியல் கட்சியே காமெடியாக போயிட்டு இருக்குது. நீங்கள் வந்து வரதா இருந்தால் வர்றதுக்கு முன்னாடி சொல்லணும். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி, பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னால் போல் பாய்காட் பண்ணணும். அன்னைக்கு போல் பாய்காட் பண்ண டாக்டர் ராமதாஸ் வந்து ஆண்டிமடம் ஜெயங்கொண்டான்லாம் ஜெயலலிதா அம்மையார் வரும்போதும் வீதியில் வன்னியர் மக்கள் யார் கூட ஜெயலலிதா பெரிய பாப்புலராக இருந்தாலும் கூட எட்டி பார்க்கல. அந்த அளவுக்கு அன்னைக்கு இருந்து அவர் கூட மக்களவை தேர்தலில் வந்து தான் வந்தார். ஆனால் எந்த விஷயமும் எடுக்கலை. அப்போ இன்னைக்கு சீமான் 2019 மக்களவை தேர்தலில் எதிர்கொள்ளும் போது 1.1 சட்டமன்றத்தில் இருந்து தான் 3.8 மக்களவைக்கு உயர்றார். சட்டமன்றத்தில் 1% இருந்தவர் தான் 4% மக்களவையில் உயர்றாரு. அப்போ கூட அவர் வந்து மக்களவைக்கான எந்த இஷ்யூமே முன்னெடுத்து வைக்கல. ஆனால் இப்போ வந்து மக்களவைக்கான இஷ்யூ அவர் முன்னெடுத்து வைக்கிறாரு. என்ன இஷ்யூன்னா, நெடுங்காலம் தமிழக மக்கள் மத்தியில் இளையோடி போய் கொடுக்கக்கூடிய ஒரு இஷ்யூ தான் கச்சத்தீவு இஷ்யூவை வந்து இந்திரா காந்தி அம்மையார் உலக அரங்கில் தன்னோட புகழ் நிலைப்பதற்காக, தான் இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு லீடராக வர்றதற்காக ஸ்ரீலங்காவிடம் தூக்கி கொடுத்தது இந்திரா காந்தி அம்மையார். அப்போ ஸ்ரீமதி பண்டாரநாயக்கா இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நாட்டின் ஆதரவு தான் உலக அளவில் பாப்புலாரிட்டியாக கொடுத்தாங்க. அதனால தமிழக மீனவர்கள் வந்து மீன்பிடி எல்லை வந்து நமக்கு சுருங்கி போகுது. கச்சத்தீவு எல்லைங்கிறது வந்து நமக்கு வந்து பெரிய பாதிப்பு. அவர்களுக்கு வந்து கச்சத்தீவு எல்லைன்னு சொல்லும்போது நம்ம ஊருக்குள்ள வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு ஸ்ரீலங்கன் மீனவர்களுக்கு வந்து பெரிய சாதகம். ஸோ அதை வந்து கலைஞர் அதுக்கு பிறகு யாரும் ஏற்று ஒன்றும் பண்ணிட முடியல. புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் ஏற்று ஒன்றும் பண்ண முடியல. மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஏற்று ஒன்றும் பண்ண முடியல. அடுத்தால காவிரி உரிமை வந்து நீண்ட காலமாக வந்து அதை அவர் தான் கொடுத்துட்டாரு. 50 வருஷ அக்ரிமெண்ட்டை கலைஞர் இது பண்ணல. அப்போ அக்ரிமெண்ட்டை புதுப்பிக்கலைன்னு சொன்னால் நம்ம உரிமையெல்லாம் போயிட்டுன்னு சொல்கிறியா? அப்படியெல்லாம் லாவணி அரசியல் தான் நடந்தே தவிர காவிரி உரிமை வந்து அங்கே இன்னும் நிலைநாட்டப்படாத ஒரு தன்மைகளை இருக்குது. ஸோ சீமான் என்ன முடிவு எடுக்கிறார்னா, காவிரி, கச்சத்தீவு, முல்லைப்பெரியார் இந்த மாதிரிப்பட்ட பல இஷ்யூகளை எடுத்து காமராஜ் தேவிகுளம் மீர்மேடை கொடுத்தது, இந்தியரா கொடுத்தது தவறுங்கிறாரு. ஸோ இந்த திராவிட கட்சிகள் வந்து தமிழர் உரிமைகளை நிலைநாட்டாமல் ஹிந்துஸ்தான் போட்டோ ஃபிலிம் தொழிற்சாலை வந்து நைனிடாலுக்கு போயிட்டு எம்ஜிஆரால் இந்திரா காந்தியை எதிர்க்க முடியல. இந்திரா காந்தி கூட்டணிக்காக அடிமை சாசனம் எழுதி கொடுத்த மாதிரி மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இருந்தார். இது வரலாறு. சஞ்சயகாந்தி இறந்த போது எம்ஜிஆர் தேம்பி எழுந்தார், கலைஞர் கதறி எழுதினார். இந்த நிலையில தான் எம்ஜிஆரும் கலைஞர் கருணாநிதியும் இருந்தாங்க. அதே மாதிரி பொறுப்பு கவர்னரை போட்டு மோடி அனுப்பும்போது மோடி சோடு த பிளேஸ் ஃபார் ஜெயலலிதா நான் சொல்லுக்கு தக்கன பொறுப்பு கவர்னர் வரவேற்றாங்க, வழி அனுப்புனாங்க. மாநில உரிமை பேசக்கூடிய ஜெயலலிதா அம்மையாரே அதில் வந்து டம்மியாக இருந்தாங்க. சீமான் இந்த இடத்துக்குள்ள மக்களவைக்கு வந்து முக்கிய பிரச்சனைகளை முன்னிறுத்தி இந்த பிரச்சனைகளை திமுகவும் அதிமுகவும் சரி செய்யாமல் அதன் தலைவர்கள் தவறிழைத்தார்கள். மத்திய அரசு பாதுகாப்புக்காகவும் அதிகாரத்துக்காகவும் மத்திய அரசில் இடம் பெறுவதற்கும் இந்த தலைவர்கள் வந்து காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழலாக, ஒட்டுண்ணிகளாக, தொங்கு சதைகளாக இருந்து விட்டார்கள்ங்கிற இஷ்யூவை எடுக்கிறாரு. அந்த இஷ்யூவை எடுக்கும் போது இதற்கு வந்து மக்கள் மத்தியில் என்ன தீர்ப்பு கிடைக்க போகுதுங்கிறத அவர் பார்க்குறாரு. இந்த இஷ்யூவில் திமுக அதிமுக வாக்காளர்களை தன் பக்கம் இழுக்க பார்க்குறாரு. நீங்கள் ஏன் தமிழர் நலனை தலைமை அக்கறை இல்லாத பாஜக காங்கிரஸுக்கு வாக்களிக்கிறீங்க? பாஜக காங்கிரஸ் இந்த மண்ணுக்கு தேவையில்லை. இதை திமுக காங்கிரஸ் தொண்டர்கள் உணருங்க. எம்ஜிஆர் பண்ண தவறு, ஜெயலலிதா பண்ண தவறு, முத்தமிழறிஞர் கலைஞர் பண்ண தவறு, புரட்சி தலைவர் பண்ண தவறு, புரட்சி தலைவி பண்ண தவறுன்னு அந்த மறைந்து போன அந்த தலைவரின் தவறுகளே எடுத்து ஒரு பெரிய இஷ்யூ எடுக்கிறாரு. இந்த இஷ்யூ மேலே வரும்போது அவருக்கு வந்து கூடுதல்
லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பரப்புரையில் தான் இந்த விஷயம் அவர் மக்கள் மத்தியில் கொண்டு போக முடியும். இப்போ நான் அவரை கில்லிங் சைலன்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் பேசுகிறேன். தேவிகுளம் பேர்மேடு இஷ்யூனாலும் சரி, பல இஷ்யூனாலும் சரி, எனக்கு மாறுபட்ட கருத்து உண்டு. அது வேற விஷயம். அவர் ஒரு கருத்தை என்ன முன்னெடுத்து வைக்கிறாருங்கிறது தான் என்னோட பார்வையை அங்கே சொல்கிறேன். செந்தமிழ் சீமான் வந்து பாமகவையும் சரி விசிகாவும் சரி விமர்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டு தம்பிங்களுக்கு வந்து ஒரு உரையை கொடுக்குறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு ராஜதந்திரமான ஒரு முடிவு தான். தனித்தே போட்டியிட்டு 1, 4, 7 ஜம்பிங்கில் வரக்கூடிய சீமான் வந்து பாமகவையும் விசிகாவும் விமர்சிக்க வேண்டாம், டாக்டர் ஐயாவையும் அண்ணன் திருமாவையும் விமர்சிக்க வேண்டாம்னு அவருக்கு கட்சி கூட்டத்தில் வந்து இவங்களை விமர்சிக்க கூடாதுங்கிற அந்த இதை பண்ணினது வந்து ஒரு சரியான ஒரு முடிவு தான். தன் எதிரியா நினைக்காத ஒருத்தர் விமர்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஐயாவாகவும் சகோதரனாட்டும் ஒரு குருவாட்டு நினைக்க வேண்டியவளை விமர்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அரசியல் களத்தில் 7% 1, 4, 7 வந்த தனித்தே போட்டியிடக்கூடிய நாம் தமிழர் கட்சி கூட்டணி அமைச்சு போட்டியிடக்கூடிய பாமகவையும் பிசிகாவையும் விமர்சிக்க வேண்டியதில்லை. இது சீமானின் மிக நுட்பமான ஸ்ரூடான நுணுக்கமான ஒரு அரசியல். இப்போ நீங்கள் திமுக அணியில் விடுதலை சிறுத்தைகள் எத்தனை சீட்டில் நிற்பாங்க? 2 அல்லது 3 சீட்டு. 2 சீட்டு ஸ்டேட்டஸ்கோ நின்னாங்க. பெரிய கூட்டம் காட்டினால 3 கொடுத்துடலாம், அல்லது 2 கொடுத்துக்கிட்டு அசம்பிளியில் பார்க்கலான்னு சொல்லலாம், அல்லது ஒரு ராஜ்யசபா கொடுக்கலாம். களத்தில் 2 சீட்டில் அவங்க வருவாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு எத்தனை தொகுதியில் ஓட்டு இருக்குது? 37, 39 தொகுதியிலும் ஓட்டு இருக்குது. பரையர் சமூகம் மிக பெருத்த சமுதாயம். நான் பரையர் சமூகத்தோட மட்டும் திருமாவளவனை நான் சுருக்க விரும்பல. பட் மெயின் ஆதரவாளையும் பரையர் சமூகம் தான். அவர் ஆளூர் ஷானவாஸ் எம்எல்ஏ ஆக்கியிருக்காரு, தென் பாலாஜி வன்னியரை எம்எல்ஏ ஆக்கியிருக்காரு. இப்போ ஆதவ் ரெட்டி, ஆதவ்னா ஒருத்தர் வந்து பொது தொகுதியில் வரக்கூடிய அளவுக்கு ஒரு நான் ஷெட்யூல் காஸ்ட் சகோதரரை வந்து அவர் இன்னைக்கு கட்சியில் முன்னிலைப்படுத்துகிறார். நான் கட்சிக்குள்ள சுருக்கல, பட் அவருக்குள்ள இந்த வாக்கு வலிமைங்கிறது பரையர் சமூக வாக்கு தான். அது வந்து 39 தொகுதியிலையும் தமிழ்நாடு ஃபுல்லாக பரவி இருக்கிறாங்க. 14% இருக்கிறாங்க. வட தமிழகத்தில் நம்பர் 1 காஸ்டாக இருக்கிறாங்க. அரக்கோணம் இந்த பகுதியிலெல்லாம் வந்து முந்தைய காலகட்டத்துக்கு பிறகு பாப்புலேஷன் நிறைய எக்ஸ்ப்ளோர் ஆகிருக்குது. பர்த் ரேட் அந்த சமூக மக்கள் மத்தியில் அதிகம். அப்படி இருக்கும்போது அந்த விடுதலை சிறுத்தைகள் கண்டஸ்ட் பண்ண போகக்கூடிய தொகுதிகள் தவிர மீதி 36, 37 தொகுதிகளில் அந்த சமூக மக்கள் வந்து நாம் தமிழரை ஒரு குறிப்பிடத்தக்க அளவு வந்து ஆதரிக்கலாம். அப்போ அப்படி அவங்க ஆதரிக்க ஒரு வாய்ப்பு இருக்கும்போது தேவையில்லாமல் நீங்கள் ஏன் திருமாவளவனை பேசி அதை நீங்கள் கெடுக்கிறீங்க? வன்னியரசோ திருமாவளவனோ அல்லது ரவிக்குமாரோ சீமானுக்கு எதிராக நேரடியாகவோ மறைமுகமாகவோ, இதில் வன்னியரசு ஆனஸ்ட் நேரடியாகவே இது பண்ணிடுவார். ரவிக்குமார் அந்த அளவுக்கு ஆனஸ்ட் எதிர்பார்க்க முடியாது. மறைமுகமாக சீமானை வரக்கூடாங்க திட்டி திரிச்சு வேற ஏதாவது பண்ணுவார். பட் அவங்களெல்லாம் நீங்கள் விமர்சிக்காதீங்க, தேவையில்லை உங்களுக்கு. அது வந்து நம்ம போட்டியாளர் இல்லை, நாம தனிச்சு போட்டி போகக்கூடிய கட்சி. சகோதரர் கூட்டணியில் நின்று வெற்றி பெறா நிற்கிறாரு. அதுதான் சீமான் ஏற்கனவே சொன்னாரு. அந்த கூட்டணி அந்த பிரச்சனை வரும்போது திருமாவளவன் கூட்டணி விட்டு போயிடுவாரு, திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருக்க மாட்டாருன்னு சொல்லும்போது அப்பவே சீமான் என்ன சொன்னார்னா, எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு ஸ்டாலின் வேணும், ஸ்டாலினுக்கு எங்க அண்ணன் திருமாவளவன் கண்டிப்பா வேணும். அப்ப திருமாவளவனை பயன்படுத்தி தான் இந்த 14% வாக்குகள்ல பெரும்பகுதியை மு.க. ஸ்டாலின் பெற முடியுங்கிறது தான் சீமான் சுட்டி காட்டுறாரு. அந்த இடத்துல திருமாவளவன் ஒரு பெரிய சக்தியாட்டு தமிழ் மண்ணில் வெற்றி பெறா இருக்கிறாருங்கிறத சீமான் வந்து தெளிவா வந்து ஊடகத்தில் பொதுவெளியில சீமான் அவர்கள் மு.க. ஸ்டாலினுக்கு தொல் திருமா கண்டிப்பாக தேவைங்கிறத அழுத்தி ஆணி திருத்தமா எங்க அண்ணன் கண்டிப்பா தேவைங்கிறத கருத்தை சொல்றாருன்னா, பரையர் சமூகம் வெற்றி வீரர்களா இருக்கிறாருங்கிறத சீமான் என்டால்ஸ் பண்றாரு. விடுதலை சிறுத்தைகள் அங்க பெரிய கட்சியா இருக்குங்கிறத என்டால்ஸ் பண்றாரு. இது அவங்க போட்டியிடாத தொகுதி தவிர மற்ற தொகுதிகளில் தனித்தே போட்டியிடுறது நியாயம்னு நினைக்கக்கூடிய பரையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள் ஆதரவாளர்கள் மத்தியிலே சீமானுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கும். அதே மாதிரி இன்னொரு இதுவும் சீமான் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து பொன்பரப்பி தமிழரசன் வன்னியர் பறையர் ஒற்றுமைக்காக பாடுபட்ட தமிழ் தேசிய போராளின்னு பொன்பரப்பி தமிழரசன் அவர் முன்னெடுக்கிறாரு. உண்மைதான். குமணன் போன்ற என் ஃப்ரெண்டு போன்றவர்கள்லாம், என் ஃப்ரெண்டுக்கு அப்பா போன்றவங்கலாம் தமிழரசன் கூட ரொம்ப முக்கியமாக இருந்தவங்க தான். என் ஃப்ரெண்ட் நாராயணசாமிக்கு ஃபாதர் போன்றவங்கலாம். அது உண்மையான ஒரு விஷயம்தான். அடுத்தபடியாக வந்து கலியபெருமாள் தமிழ் தேசிய அரசியலின் முன்னோடின்னு மகளையே ஒரு பரையர் சமூக சகோதரருக்கெல்லாம் கலப்ப அது ஒன்றும் பெருசாக இல்லை, அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கிற மாதிரி திருமணம் செய்து வைத்தவர்னு பெரிய அளவில் போற்றி புகழப்படக்கூடிய ஒரு புலவர் கலியபெருமாள் அவரோட புகழை முன்னெடுக்கிறாரு. என் வனக்காவலன் வீரப்பன்கிற புகழை முன்னெடுக்கிறாரு. ஜெயலலிதா வீரப்பன் கொள்ளக்காரனா ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் என்ன பேருங்கிறத கேட்குறாரு. எல்லாத்துக்கும் மேலே ஆணைமுத்து ஐயா, ஆணைமுத்து வந்து 31% அந்த பொருளாதார இடஒதுக்கீடு வரும்போது அது 60 மாற்றணும்
பண்ணணும்னு கேட்டாரு. அதுல பன்ருட்டி ராமச்சந்திரன் அண்ணன் பங்களிப்ப சீமான் பேசல. பட் ஆனைமுத்து பேசுறாரு. ஒருவேளை பன்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு திராவிட கட்சியில இருக்கனால சீமான் அதை பேசாம இருக்காரோ என்னவோ தெரியல. பன்ருட்டி ராமச்சந்திரன் அண்ணனுக்கு அதுல பெரும்பங்கு உண்டு. ஆனைமுத்து அதுல வந்து அந்த 31-60 கேட்டு 50 ஆட்டு ஆக்கி கொடுக்குறாங்க. அது வந்து அந்த ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஆனைமுத்து அதை பண்ணி கொடுத்ததுனாலதான் உடையாறு, கவரா நாயுடு, நாடாரு, கொங்கு வேளாளர் எல்லா பிசிகளும் யாதவர் எல்லாருமே அதுல பலன் அடைஞ்சாங்க. அதுல ஆனைமுத்தை யாருமே ரெகனைஸ் பண்ணாத போது சீமான் அதை ரெகனைஸ் பண்றாரு. குறிப்பா பறையர் படையாட்சி ஒற்றுமைங்கிறத சீமான் முக்கியத்துவமா சொல்லி இந்த 2 பெரிய சமூகங்கள் 1931 சென்சஸ் படி 17% வன்னியர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி பறையர்கள் இப்போ கிறிஸ்தவ பறையர்களும் சேர்த்தா 14க்கு மேல இருப்பாங்க. அம்பாசங்கர் கமிஷன் அறிக்கை 13% வன்னியர்கள்னு 80ல சொல்லியிருக்கு. 40 வருஷம் ஆகுது. அந்த பறையர் சமூக அளவு இல்லைனாலும் வன்னியர்களையும் பர்த் ரேட் வந்து சற்று அதிகம்தான். அப்போ அவங்க வாக்கு வலிமைங்கிறது இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும். இந்த 2 சமூகங்களும் ஒன்றிணைச்சு ஒரு அரசியல் பண்ணாதான் சீமான் வந்து வெற்றி பெற முடியும். அவரோட அரசியல் வீகம் அடுத்த பாய்ச்சலை பார்த்து நம்பர் 1 ஸ்லாட்டுக்கு வரணும், வெற்றி நம்பர் 1 பார்ட்டியா வரணும், மற்றும் ஒரு பார்ட்டி இல்லைங்கிற அடிப்படையில் அவர் போறாருன்னா இந்த 2 சமூகங்களையும் தன்வசப்படுத்தி தான் அவர் அதை செய்ய முடியும். அப்போ அவங்க வன்னியர் பறையர் தமிழ் ஜாதி ஒற்றுமைங்கிறத வந்து சீமான் இவர் டாக்டர் ஐயாவும் திருமாவளவும் முன்னெடுத்தாரு. அப்போ நான் எதிர்த்தேன். நான் ஏன் எதிர்த்தோம்னா அது விஜயகாந்தை டார்கெட் பண்ணி இந்த மண்ணின் மக்களோடு ஈழத்தமிழர்களுக்கெல்லாம் போராடின அவரை நாயுடு தெலுங்கர் நாயுடு த கிரேட்னு பண்ணுன்னு சொல்லும்போது நான் எதிர்த்தேன். அப்போ என் மேலே ஒரு குற்றச்சாட்டு பண்ணாங்க. என் தம்பி கலைக்குட்டுவதேன்னு தான் சொல்லுவான், தமிழ் ஜாதி ஒற்றுமைக்கு உங்க அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி தான் எதிராக இருக்கிறாருங்கிற இதை சொல்லுவாப்புல. நான் தமிழ் ஜாதி ஒற்றுமைக்கு ஆதரவானவன் தான். அதில் நான் எந்த இடத்துலையும் நான் எதிர் கிடையாது. நீங்க அந்த ஒற்றுமையை மையமாக வச்சு எடுக்கிறதே விஜயகாந்துக்கு மேலே உள்ள ஒரு எதிர்ப்புணர்வுல எடுக்கிறீங்க அடிப்படையில தான் நான் அதை பண்ணேன். நாயுடு த கிரேட்னு அவங்க தெலுங்குல படம் பண்ணா அதுக்கு விஜயகாந்துக்கு சம்மந்தம் கிடையாது. ஆந்திராவில் ஒரு படத்தை டப் பண்ணும்போது அங்க என்ன வசூல் வருமோ அதைத்தான் பார்த்து பண்ணுவாங்கங்கிற அடிப்படையில் நான் அன்னைக்கு எதிர்கருத்தை சொன்னவன் தான். பட் இன்னைக்கு சீமான் அதாவது இவங்களோட நடவடிக்கைகளை சொன்னவன் தான். அதுல சீமான், திருமாவளவன், டாக்டர் ஐயா எல்லாரும் இருந்தாங்க. டாக்டர் முக்கியமாக இருந்தார், திருமாவளவன் இருந்தாப்புல, டாக்டர் சேதுராமன் தான் அதை கொஞ்சம் ஃபண்ட் பண்ணி பெரிய அளவுக்குள்ள அதை கொண்டு போயிட்டு இருந்தாப்புல, எல்லாரும் இருந்தாங்க. நான் வந்து அந்த ஒற்றுமை முயற்சியை நான் இன்னைக்கு குறை சொல்லலை. பட் நீங்கள் அந்த ஒற்றுமைங்கிற பேரில் விஜயகாந்தை டார்கெட் பண்ணதை நான் எதிர்த்தேன். நான் மறுக்க வரல. இன்னைக்கு சீமான் வந்து இவங்க விட்டுட்டு போனதை அவங்க கூட இருந்து செயலாற்றினவரை அதே புள்ளியில் அரசியல் ரீதியாக எடுத்து கொண்டு போறாருன்னா அவருக்கு பாமக போட்டியிடாத தொகுதிகளில் நீ ஜாதிவாரி கணக்கெடுப்பு டாக்டர் கேட்கிறாரு, டாக்டர் ஐயா கேட்டார், நான் கேட்கங்கிறாரு. அந்த பரந்தூர் மாநிலையும் சீமானும் பாமகவும் ஒரே நிலைப்பாடு. இன்னைக்குள்ள வடலூர் வள்ளலார் மையம் சீமானும் பாமகவும் ஒரே நிலைப்பாடு. நெய்வேலி ஒரே நிலைப்பாடு. இப்படி பரந்தூர் ஒரே நிலைப்பாடுன்னு பல விஷயங்கள்ல ஒரே நிலைப்பாட்டில் இருக்கும்போது அவங்க ஒரு கூட்டணிக்கு போனாலும் கூட அவங்க நிற்காத தொகுதிகளில் தனக்கு அந்த கட்சியை சேர்ந்த இளைஞர்கள் கொள்கை அடிப்படையில் திராவிட கட்சிக்கு எதிரான எண்ணம் கொண்ட இளைஞர்கள் வந்து வாக்களிப்பாங்கிற அடிப்படையில் அவர் ஒரு வியூகமா தான் சொல்றாரு. என்ன பலன் கிடைக்க போகுதுங்கிறது 2024 வட தமிழக தேர்தல் முடிவில் நம்ம பார்க்கலாம். 2026 தமிழ் தலைவர்கள் எல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து நிக்கிறதுக்கான வாய்ப்பு அமையுமா ஐயா? நீங்க சொல்றதை பார்த்தா பாமக 2024க்கு பிறகுதான் இதை நாம சொல்ல முடியும். நான் 24க்கு பிறகு நீங்க தமிழ் தலைவர் நீங்க ஒரு எடுத்து பேசுறீங்க, அது உங்க உரிமை. நான் அப்படி பார்க்க கூடியவும் இல்லை. நான் நேஷனல் மைண்டட் ஆளு தான். எல்லா இடத்துலையும் அதை ஒழுங்கா பேசக்கூடியவன் தான். இப்போ ராமச்சந்திரன் நாயுடு தமிழ்நாடு சிஎம்ஆ வரணுன்னு நான் உழைச்சவன் தான். என் சொந்தக்காரருக்கு கூட ஓட்டு போடாம பாராவுக்கு நின்ன கேண்டிடேட்டை எங்கள் தொகுதியில் ஓட்டு போடுறதுக்கு எந்த அளவுக்கு வெற்றி பெற முடியுமோ அதெல்லாம் உழைச்சவன் தான். நான் அந்த அரசியல் ரீதியாக தான் நான் திங்க் பண்றேன். அந்த வகையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இஷ்யூ எடுத்து போறது அவங்க உரிமை. நான் வந்து ஒரு இஷ்யூ எடுத்து போனான்னா சீமானும் மற்றவர்களும் இன்னொரு விஷயம் எடுத்து போறது அவங்களோட உரிமை. பட் அந்த ஹோல் 2026 பொலிட்டிக்ஸ் என்னோட பார்வை முக ஸ்டாலினை 1-1 தான் தோக்கடிக்க முடியுங்கிறது என்னோட ஆணித்தரமான பார்வை. ஏன்னா ஸ்டாலின் வந்து கலைஞரோட புத்திசாலித்தனமா அந்த அணியை கோட்டை விடாம இன்டாக்டா வச்சிருக்கிறாரு. கலைஞர் மத்திய அமைச்சர் பதவிக்கோ அல்ல என்னாலதான் ஜெயித்தீங்கன்னு ஒரு ஆணவத்திலே அணியை கோட்டை விட்டுருவாரு, தோத்துருவாரு. அதனாலதான் ஜெயலலிதா அம்மையார் வந்து 96ல் தோத்தவங்க 2001 ஐயா மூப்பனாரு, டாக்டர் ஐயா, சிபிஎம், சிபிஐ, காங்கிரஸ், முஸ்லீம் லீக் ஒரு பெரிய அணியை சேர்த்துக்கிட்டு ஜெயலலிதா அம்மையார் வந்து கலைஞரை தோக்கடிச்சாங்கன்னா இவர் மத்திய மந்திரி பதவிக்காக டெல்லிக்கு போயிட்டாரு. அந்த பாஜக எதிர்ப்பு சக்திகள் எல்லாம் அப்படியே ஒன்றிணைஞ்சிட்டு இப்போ ஸ்டாலின் வந்து பாஜகவை எதிரியா வச்சு அரசியல் பண்றாரு.
எடப்பாடி கூட ரெண்டாவது எதிரியா தான் வைக்கிறாரு. எதிரி பாஜக தான் வைக்கிறார். அப்போ கலைஞருக்கு தவறுல இருந்து ஸ்டாலின் பாடம் படிச்சுட்டாரு. கலைஞரோட புத்திசாலித்தனமா மேம்பட்டுட்டாரு. இதுதான் ஐயா தமிழர் மணியன் ஐயா அவர்களுக்கும் ஐயா பழக்கருப்பை ஐயா அவர்களுக்கும் சவுக்கு சங்கர் சகோதரருக்கும் இந்த மாற்றத்தை நீங்க பாருங்க. கலைஞர் மாதிரி தப்பா அரசியல் பண்ணல. ராமதாஸுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துக்கிட்டு அவர் அரசியல் சக்தி ஆட்டம் ஆக்கல்ல முக ஸ்டாலின் தனி மெஜாரிட்டி பெற்றுட்டார். கலைஞர் 2006 தனி மெஜாரிட்டி பெறல. நான் தரவுகளோட தான் விஷயங்களை நான் அணுகிறேன். அப்போ நீங்க பாஜக கூட்டணியில போய் தமாக, காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, முஸ்லீம் லீக், பாமக இவ்வளவு வேற கோட்டை விட்டு இவ்வளவுலாம் சேர்ந்து ஒரு 18% வாக்களை ஜெயலலிதா மடியில தூக்கி கொடுத்து ஜெயலலிதாவை 2001 கலைஞர் முதலமைச்சராக விட்டுட்டாரு. இன்னைக்கு பாஜக கூட ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு ஸ்டாலின் தெளிவா நிற்கிறாரு. அப்ப ஸ்டாலினுக்கு வியூகம் வேற. அப்புறம் 2006 தோல்வி அடைந்த ஜெயலலிதா 2011 விஜயகாந்துக்கு 41 சீட்டு கொடுத்து விஜயகாந்தை மையப்படுத்தி அந்த வெற்றியை பெற்றாங்க. இன்னைக்கு சீமான் ஜம்பிங்ல போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு 1-4-7 போகும்போது குமுதம் ரிப்போர்ட்டெல்லாம் 15% வருவாங்கிறாப்புல. இவர் 10% நெருங்குவாருன்னு SSN சர்வே சொல்லுது. நானும் அதை எதிர்பார்க்கிறேன். ஏன்னா பல இஷ்யூஸ் எடுத்துக்கிறாரு. பல சமூக நீதி பொது தொகுதியில் ஆதித்தமிழர் வெல்லாது, மீதி தமிழர் வெல்ல முடியாது, ஒன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதான அடிக்க சொன்னேன்லாம் அவர் ஒரு சில பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ் பல இதுகளெல்லாம் அவர் எடுத்து போகும்போது அடுத்த ஜம்பிங் அவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது மக்களவை தேர்தலிலே அடுத்த ஜம்பிங்கை பெற்றுட்டாருன்னா அவர் இன்னைக்கு குமுதம் ரிப்போர்ட் கருத்து கணிப்பு மாதிரி 2 இலக்கத்தில் வந்துட்டாருன்னா தஞ்சாவூர்ல 15% வரதா சொல்றாங்க. இது தூத்துக்குடியில் 15% வரதா சொல்றாங்க. எல்லா இடமும் ஒரே சீரா வருது. அரக்கோணத்துல 12% வர்றதா சொல்றாங்க. இப்படி அவர் ஒரு ஜம்பிங் எடுத்துட்டாருன்னா திருநெல்வேலியில் 20 வராரு. திருநெல்வேலியில் அவர் கேண்டிடேட் யாதவர். அதே மாதிரி தூத்துக்குடியிலையும் ஒரு நாடார் கேண்டிடேட்டை போட்டா அங்கேயும் 15 அவருக்கு யாரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி வரக்கூடிய ஒரு ஜம்பிங்கில் போனாருன்னா அடுத்த ஜம்பிங்கும் பார்ப்பாரே தவிர விஜயகாந்த் மாதிரி கூட்டணிக்கு போக மாட்டாரு. அப்போ எடப்பாடிக்கு நிலைமை 2001 2011 ஜெயலலிதா நிலைமை மாதிரி இல்லவே இல்லை. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஸ்டாலினை எப்படி தோக்கடிக்குங்கிறதுக்கு வியூகம் வைக்கணும். அப்போ ஸ்டாலின் கூட்டணி இன்டாக்டா இருக்கக்கூடிய பட்சத்தில் 1-1 கொண்டு வந்து தான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியுங்கிறது என்னோட வியூகம். அந்த 1-1க்கு 2024 ரிசல்ட்டை பார்த்துட்டு தான் அடுத்தது சொல்ல முடியும். அதனால தான் நான் நடிகர் விஜய் கூட 2024 நீங்க ஒரு வாக்கு எடுத்துட்டீங்கன்னா அது நீங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக இருக்கீங்களா அது எனக்கு தெரியல. உங்க ஆட்கள் அப்படிதான் சொல்றாங்க. உங்களை சார்ந்தவங்க உதயநிதி மீது வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் காட்டுறாங்க. உதயநிதி உங்களை வாழ்த்த தான் செய்யறாரு. அப்போ நீங்க உண்மையிலே உங்களுக்கு வன்மம் இருந்தது, அவர் மீண்டும் அதிகாரத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா 24 ஓட்டு எடுத்து அதை 1-1க்கு 26க்கு பயன்படுத்தி இருக்கணும். நீங்க 26 வரக்கூடிய ஓட்டு எடுக்கிறது ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் அனுகூல சத்துருவா தான் வர்றீங்க. என்னோட 1-1 வியூகத்துக்கு நீங்க எந்த வகையிலும் எனக்கு பயன்பட மாட்டீங்க. நீங்க எனக்கு பர்சன் ஆஃப் நான் கிராட்டா இன் பொலிட்டிக்ஸ்ங்கிறதா நான் சொல்றேன். தவறான ஆலோசனை இதுல அவர் தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்றேன். ஸோ எல்லா முடிவுகளுமே 2024 எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு தான் அடுத்த கட்ட இதை நம்ம போக முடியும். ஸோ நீங்க சொல்லக்கூடிய விஷயம்னாலும் சரி, நான் சொல்லக்கூடிய 1-1 சரி, 2024 ரிசல்ட்டுக்கு பிறகு தான் சொல்ல முடியும். அம்மையார் கனிமொழி பிஜேபி டெபாசிட் கூட வாங்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ஒரு முக்கியமான தலைவரும் கூட திமுகல. பாஜக இங்க 0 தான் சொன்னாங்க, டெபாசிட் வாங்காதுன்னு சொன்னாங்க, பாஜகவை நுழைய விட மாட்டோம்னு சொன்னாங்க. இவருடைய தந்தையார் கலைஞர் கருணாநிதி தான் பண்டாரம் பரதேசிகள்னு சொல்லிக்கிட்டு மோடி வாஜ்பாய் வெற்றி பெற்றதும் ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டின்னு அவர் தான் கூட்டணி போனார். பட் என்டிஏன்னு ஒன்று உருவாக்குனாரு. அவர் தான் அதில் திமுக ஒரு கான்ஸ்டியூண்ட், பாஜக ஒரு கான்ஸ்டியூண்ட்னு சொல்லி அந்த காமன் சிவில் கூட அதெல்லாம் சேர்க்க விடான்னு ஒரு இதெல்லாம் பண்ணினார். அது மறுக்க வரல. காரணம் என்னன்னா இங்க வெற்றி தான் முக்கியம். வாஜ்பாய் வெற்றி பெற்றாரு. 99 கலைஞர் உடனே போய் வாஜ்பாயை டப்புடி பிடிச்சிக்கிட்டாரு. என் ஜெயலலிதாவே 98ஆம் ஆண்டு என்ன சொன்னாரு, நாம ஏன் வாஜ்பாய் கூட போனோம்னா வாஜ்பாயோட போய் நம்ம ஜெயித்துறோம்ங்கிறது கருணாநிதிக்கு தெரியும். கருணாநிதி
முதல்ல வாஜ்பாயை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம வாஜ்பாயை பிடிச்சிக்கிட்டோம் நாங்கள், அது வெற்றி பெற்றது, அதனால வாஜ்பாயை பிடிச்சாங்க. இங்கே மோடிக்கு 70% எதிர்ப்பு, 30% ஆதரவுன்னு இருக்குது. மோடி இங்கே தோல்வியில் இருக்கனால கனிமொழியும் பேசுவாப்புல, ஸ்டாலினும் பேசுவாப்புல, எல்லாரும் மோடியை பற்றி பேசத்தான் செய்வாங்க. ஆனால் மோடிக்கு இங்கே ஒரு வாக்கு வலிமை உருவாகிட்டு இருக்குது. அண்ணாமலை வெரி எஃபெக்டிவாக உருவாக்கிட்டு இருக்கிறாரு. அது நிரூபிக்கப்பட்டுட்டுன்னா இவங்கெல்லாம் 2029 பாஜகவோட கூட்டணினாலும் அவங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இன்னைக்கு மோடி எதிர்ப்பு ஓட்டு இங்கே அதிகம் இருக்கிறதுனால, தந்தி கருத்து கணிப்பெல்லாம் 70% சொல்றதுனால, கடைசியாக உள்ள தேர்தல் முடிவுப்படி 53 திமுக, 13 ராகுலும் வேண்டாம் மோடியும் வேண்டாம் கட்சிகள், 66 சுயேட்சை ஒரு 4, திமுக அண்ணா திமுக அணி 30. அந்த 30 அணி வந்ததுல ராமதாஸுக்கு 5 எங்க போகுதுன்னு தெரியல. பட் அவர் மோடி எதிர்ப்பு பண்ணல, மோடி ஆப்ஷனே வச்சிருக்காரு. ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு டெல்லியை குறை சொல்லல, ஸ்டாலினை தான் குறை சொல்றாரு. ஓகே, அடுத்த ஆள் எடப்பாடி, அவர் எதிராக போயிட்டாரு. அவரும் எவ்வளவு மோடி எதிர்ப்பை ஓட்டை வெளியே கொண்டு போறாரு 30ங்கிறது கேள்விக்குறியா இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்த மோடி எதிர்ப்பு ஓட்டும் சீமானுக்கும் எடப்பாடிக்கும் போயிடக்கூடாதுங்கிற அந்த அச்சமும் இருக்கறனால அவங்க மோடி எதிர்ப்பை பேசத்தான் செய்வாங்க. அது எப்படியாவது டீஸ் பண்ணி பேசுவாங்க, பாசிசம் பண்ணி பேசுவாங்க. அதுதான் அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. இங்க அதிக வாக்கெடுத்து வெற்றி பெற்றா தாரே கூட்டணிக்கு வருவாங்க. பாஜகல மூத்த நிர்வாகிகள்லாம் தொடர்ச்சியா வெளியே போறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுவும் தமிழ்நாட்டுல எந்த மூத்த நிர்வாகி போனாரு? தமிழ்நாட்டுல இப்ப சமீபத்துல கௌதமி வெளில போய் அவங்க மூத்த நிர்வாகியா? கமலஹாசன் திமுக அணியில இருந்து கண்டஸ்ட் பண்ணுவாருன்னா அந்த அணியில போய் எதிர்க்க ஒரு சீட்டு கிடைக்காதான்னு தனிப்பட்ட விரோதத்துக்காக அப்படி இப்படி போவாங்க. தப்புன்னு சொல்லல, அரசியல் அவங்க உரிமை, அதெல்லாம் பண்ண வரல. ஏதோ அவங்க மூத்த நிர்வாகி பாஜக விட்டு போயிட்டாங்க அது என்னெல்லாம் சொல்லக்கல. பாஜகவில் கூட அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு வழக்கில் ஏதோ பிரச்சனை இருந்து அது இதெல்லாம் பல தகவல் திமுக அரசு கூட அந்த வழக்கில் நியாயமாக தான் தங்கள் நடவடிக்கை எடுத்தாங்க. பட் இப்போ அவங்களுக்கு அதிமுக பிடிச்சிருக்கலாம், அல்லது கமலஹாசன் திமுக கூட்டணியில் இருக்காருங்கிறதுக்காக கூட அதிமுக போயிருக்கலாம். இது பாஜக விட்டு நிர்வாகி போகிறான்லாம். இதெல்லாம் பாஜகவுக்கு என்ன ஓட்டு அண்ணாமலை என்ன கொண்டு வராருன்னா, தமிழிசை 3.6 வச்சிருந்தாங்க. இந்த கட்சியை அண்ணாமலை பெரிய அளவு வளர்த்து எடுப்பார், நான் உறுதியாக நம்புகிறேன். எந்த அளவுக்கு வளர்த்தெடுத்து காட்டுறாரு, எவ்வளோ பெர்சன்டேஜ் வருதுங்கிறது 2024 ரிசல்ட்ல தெரிஞ்சு போகும். கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்துட போகுது. நான் உறுதியாக நம்புகிறேன், நான் இதை நம்புகிறேன். அவர் வளர்த்து காட்டுவார் நம்புகிறேன். அவர் போகிறார் இவர் போகிறாருங்கிறதெல்லாம் பெருசாக இல்லை. இன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் போன பிறகு இந்துத்துவ வாக்குகளுக்கு அண்ணாமலை ஒரு பாஜக மோடிக்கு ஒரு வேல்யூ அடிஷனாட்டு அடையாளமாக வராரு. ஜெயலலிதா அம்மா மறைந்த பிறகு உயிரோடு இருக்கும்போது 1% எடுத்த சீமான் மிகப்பெரிய அளவுக்கு தமிழ் தேசிய வாக்குகளை முன்னெடுத்து போயிட்டு இருக்காருங்கிறதும் நம்ம கண் எதிர தெரியுது. ஸோ கௌதமி போகிறாங்க அவங்க போகிறாங்கன்னாலாம் பிஜேபியோட வளர்ச்சி பாதிக்காது. அதுக்காக நான் பிஜேபியை மற்றவங்க சொல்கிற மாதிரி பெர்செப்ஷன் வயசு வானத்துக்கு எல்லாம் தூக்கி சொல்லலை. அண்ணாமலை பொன்னார் தமிழிசையோட ஒரு பவர்ஃபுல் லீடராட்டு நிரூபிப்பார். நான் சொன்னது நடக்குன்னு நினைச்சு சொல்லக்கூடியவன், 10 கெட்டு சரியா இருக்குன்னு நான் சொல்லக்கூடியவன். இதை நோட் பண்ணி வச்சுடுங்க. தொடர்ச்சியா திரு ஏர்போர்ட் மூர்த்தி பிசிகா ஒரு பறையர் கட்சின்னு சொல்லிட்டு முத்திர குத்துறாரு. அதை நீங்க எப்படிங்க பாக்குறீங்க? பறையர்கள் பெருமளவில் ஆதரிக்கக்கூடிய கட்சி பிசிகா, அதில் எந்த மாற்றமும் இல்லை. பறையர் சமூகம் தான் வட தமிழகத்தில் டிசைடிங் ஃபேக்டர்னு 2009ஆம் ஆண்டு சகோதரர் தொல் திருமாவளவன் நிரூபித்தார். 2011 அதை இன்னொரு சைடு நின்று கூட்டணி நிரூபிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருந்து சகோதரர் அதில் ஸ்லிப் ஆயிட்டாரு. அதனால கொஞ்சம் காலகட்டங்கள் அவருக்கு அரசியல் பின்னடைவு இருந்தது. அப்புறம் 2019 மீண்டும் பறையர் சமூகம் தான் வட தமிழகத்தில் வெற்றி வீரர்கள், வெற்றியை முடிவு பண்ணக்கூடிய சமூகங்கிறத சகோதரர் தொல் திருமாவளவன் நிரூபித்தார். நான் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே வட தமிழகத்தில் 20க்கு 20 திமுக கூட்டணி அடிக்குங்கிறத நியூஸ் 7ல் விஜயன் அந்த பேட்டியில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். அடுத்த கட்டம் 2021 கலைஞர் 2006ஆம் ஆண்டு தனி மெஜாரிட்டி பெற முடியல. ஆனால் திருமாவளவன் ஸ்டாலினுக்கு தனி மெஜாரிட்டி பெறதற்கு உதவுனார்னா அங்கேயும் பறையர் சமூகம் ஒரு முக்கிய பங்களிக்குது. திமுக அணி திருமாவளவனை ஒரு கேட்டலிஸ்ட் போல்ஸ் ஆட்டு பறையர் சமூகத்துக்கு பயன்படுத்தி அந்த வாக்குகளை அறுவடை பண்ணி பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க. வட தமிழகத்தில் பறையர் சமூகம் பேக்கிங் கம்யூனிட்டியாக காமராஜுக்கு 52, 57, 62 இருந்தாங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு 77, 80, 84 இருந்தாங்க. இதெல்லாம் அரசியல் வரலாறு. அந்த வரலாற்றின் தொடர்ச்சியாக இன்னைக்கு 19, 21 ஸ்டாலின் அவர்களுக்கு வட தமிழகத்தில் வெற்றி பெறா இருக்கிறதுக்கு சகோதரர் திருமாவும் பறையர் சமூகமும் பெரும் பங்காக்குது. ஏர்போர்ட் மூர்த்தி எனக்கு நண்பர் தான். அவர்களுக்கும் திருமாவுக்கும் பல பிரச்சனைகள் இருக்கலாம். பட் நம்ம கருத்து என்னைக்கும் ஒரே மாதிரி சொல்லக்கூடிய கருத்து தான். அதே வேளையில் தனிச்சு போட்டியிட்டு தொல் திருமா 0.7% தான்
எடுத்தாருங்கிறதும் மறைக்கவும் முடியாத உண்மை. கேட்லிஸ் போல்ஸாக தான் திருமாவளவன் இருக்கிறார், வெற்றி வீரராக இருக்கிறாருங்கிறத நம்ம சொல்கிறது, மனசார நம்ம அதை சொல்கிறோம், உண்மையை நம்ம சொல்கிறோம். இதை தாண்டி திருமாவளவன் இதை தாண்டி மேலே வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அதில் வந்து கன்ஷிராம் பாணியில் வரல. அது கன்ஷிராம் பாணியில் வர்றதுன்னா அவர் ஒரு 10-15% ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு முலாயம் சிங் யாதவ சிஎம்னு சொன்னார். அதற்கு பிறகு ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டெல்லாம் என்கிட்ட இருக்கு, முஸ்லீம்கள் நீங்கள் ஆண்ட பரம்பரை, நீங்கள் ஏன் அச்சப்படுறீங்க, நீங்கள் ஏன் ஆர்எஸ்எஸ்க்கு பயந்து யாருக்கோ ஓசியில் இலவச ஓட்டா உங்கள் ஓட்டை போடுறீங்க, உங்கள் ஓட்டை நீங்கள் போடுங்க, உங்களை எம்பி ஆக்குறேன், மந்திரி ஆக்குறேன், எம்எல்ஏ ஆக்குறேன், கவுன்சிலர் ஆக்குறேன், மேயர் ஆக்குறேன்னு அதிகாரம் உங்களுக்கு வேண்டாமா, நான் என்னோட ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு அதிகாரத்தை தரேன்னாரு. அதே மாதிரி பிராமின்ஸுக்கும் வந்து பிராமின் முஸ்லீம் ஷெட்யூல் காஸ்ட்னு தலித்துன்னு ஒரு அலைன்ஸை போட்டு அவர் வந்து உத்தரப்பிரதேச ஆட்சியே பிடிச்சாரு. அந்த முயற்சியை வந்து தொல் திருமாவளவன் போகலை. அது வேற டைப்பு, இது வேற டைப்பு. தொல் திருமாவளவன் வட தமிழகத்தின் வெற்றியை முடிவு பண்ணக்கூடிய ஒரு வெற்றி வீரராக இருக்கிறாரு. அதற்கு வந்து பறையர் சமூக பின்பலம் முக்கிய காரணங்கிறது 19-21 நிரூபிக்கப்பட்டிருக்குது. மீண்டும் அது நிரூபிக்கப்படுங்கிற நம்பிக்கையில் ஸ்டாலின் வந்து பெரியாரும் அம்பேத்கர் மாதிரி நானும் தொல் திருமாவளவன்னு பெரிய அளவுக்கு வந்து அதை சொல்லியிருக்காருன்னா அது வந்து நிச்சயமாக திருமாவளவனுக்கு கிடைச்ச பெரிய ஒரு அங்கீகாரம். கலைஞர் இருந்தால் இப்படி ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருப்பாரான்னு எனக்கு தெரியல. அதற்கு காரணம் பறையர் சமூகத்தில் தொல் திருமாவுக்குள்ள பெரிய ஆதரவு. அப்கோர்ஸ் நம்ம தம்பி ஆளுநர் ஷானவாஸ், பாலாஜி போன்றவங்களெல்லாம் மன்னியர் முஸ்லீம்கள்லாம் அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்காருன்னா அவர் இதிலிருந்து மாறி போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அது கன்ஷிராம் டைப் வேற, விசிகா டைப் வேற, பகுஜன் சமாஜ் பார்ட்டி யூபி டைப் வேற, விசிகா தமிழ்நாடு டைப் வேற. வரும் பாராளுமன்ற தேர்தலை குறித்தும் பல்வேறு கேள்விகளுக்கு விடையளித்ததுக்கு நன்றிங்க. நன்றி.